ஆரி எம்ப்ராய்டரிக்கான லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜூன் 26 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் ஆரி எம்ப்ராய்டரி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவாக கிளாஸஸ் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஃபுல் கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் பேட்ச்சில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அவங்களோட ஒர்க் எல்லாமே நமக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட ஃபைல், அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸ், ஸோ இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஆல்பம் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டிச்சஸ், எக்ஸசைஸ் டிசைன்ஸ், ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் இது எல்லாமே அவங்க இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஃபைல் ஒர்க் நமக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஒர்க், அவங்க எப்படிலாம் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாங்க, ஸோ அவங்களோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம இப்போது அவங்களோட ரெக்கார்ட் ஆல்பத்தில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டூடெண்டோட நேம் கிருஷ்ணவேணி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கிளாஸில் பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் பேசிக் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவங்களோட ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸ், அதாவது லைட்டாக த்ரெட் என்ன இருக்குது பிரிஞ்சு கட் ஆகுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சஸோட ஃபினிஷிங் அவங்களுக்கு நீட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபஸ்ட் ஒவ்வொன்றிலையுமே கொஞ்சம் அதாவது அவங்களோட ப்ராக்டிஸ், அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரெக்கார்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீசஸ் மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணது, வித் எண்டு நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணது, ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் செயின் ஸ்டிச் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் எப்படி ப்ராக்டிஸ் அது, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, தென் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில், அதாவது டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட், இது எல்லாமே நமக்கு பேசிக் செயின் ப்ராக்டிஸில் வர்றது. ஸோ அப்போ தான் நமக்கு ஆரி ஒர்க் நம்ம ஆரி கார்ட்லேயோ அல்லது ஃப்ரேம்லேயோ போடுறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நம்மளோட கைக்கு எந்த பெயினும் வராத மாதிரி நம்ம போட முடியும். ஸோ அதனால் நம்மளோட கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிக் கொடுக்குறது இதுதான், பேசிக் செயின் ஸ்டிச். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் போடுறது தான் பேசிக்காக நம்ம பார்க்குறது. தென் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த கார்னர்ஸ்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க போட்டிருக்கிறதுல பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கார்னர்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் அவங்களோட ப்ராக்டிஸ் ஒன் பை ஒன் போட லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராக்டிஸில் அந்த ஷேப்போட ஷார்ப்னஸ் கிளியராக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயுமே ஒர்க் அவுட் பண்ணுது. அதுக்கப்புறம் பேசிக் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸில் எக்ஸசைஸ் டிசைன். ஸோ நம்மளோட கிளாஸில் எக்ஸசைஸ் பிக்சர் கொடுப்போம். ஸோ இந்த சைஸுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங்னே சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ டிசைன் ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, ஸோ அது பேஸ் பண்ணி இந்த சைஸுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லினேன். ஸோ அந்த சைஸுக்கு அழகாக செயின் ஸ்டிச்சோட லென்த்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்னென்ன சைஸ் யூஸ் பண்ணணுமோ அது கரெக்டாக யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் டிசைன்ஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் டிசைன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ். ஸோ சில்க் த்ரெட்லேயே பேசிக்காக செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ், தென் அது பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் டிசைன், தென் பீட் ஒர்க், அதுக்கப்புறம் பீட்லேயுமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போடுறது, தென் டிஃப்ரெண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பீட்ஸ் என்னென்ன ஷேப்ஸுக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் கவர் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். தென் ஸ்டோன்ஸு, டியூப் பீட்ஸ், கட் பீட்ஸ், இது எல்லாமே சீக்வன்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, அது பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் டிசைன். தென் த்ரெட் ஒர்க்லேயே ஃபில்லிங்ஸ். ஸோ ஃபில்லிங்ஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்லிங், தென் ஃபெதர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, ஃபெதர் பேட்டர்னுக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபில்லிங் கொடுக்குறது, தென் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி நம்ம செயின் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ஸ்டிச்சஸுமே நம்மளோட கிளாஸில் கவர் ஆகும். பாருங்கள், த்ரெட் ஒர்க், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, எம்போஸ்டாக ஒர்க் பண்ணுறது, ஃப்ளாட்டாக ஒர்க் பண்ணுறது,
ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் அது பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் டிசைன்ஸுமே 1 by 1 கவர் பண்ணுறது உண்டு. ஹேண்ட் நீடில் பண்ணுற நாட் ஸ்டிச்சஸ், ஜர்தோசி ஒர்க், ஜர்தோசிலையுமே ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறது, ஆரி நீடில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கோர்ஸில் ஃபுல்லாகவுமே நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 3D ஒர்க், 5D ஒர்க், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிசைன்ஸ், பேட்ச் ஒர்க் டிசைன், சிம்பிளாக மினி நெக் பேட்டர்ன், மினி ஸ்லீவ் பேட்டர்ன் போடுறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்களும் ஃபைல் ரெக்கார்ட் கூட நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட கோர்ஸ் இதனால தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாருங்கள், எக்ஸசைஸ் டிசைன் இது அவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் டிசைன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் பீயிங் டிசைன் எடுத்து ஸோ அதோட ட்ரேஸ் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது. தென் ஆரி டாசல்ஸ், ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது, இது எல்லாமே கூட நம்மளோட கிளாஸஸில் சொல்லிக் கொடுப்போம். ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது, டாசல் பண்ணுறது, பெண்டன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹிப் பெல்ட் டிசைன் பண்ணுறது, ஆரிலேயே டாசல்ஸ் பண்ணுறது. தென் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பாருங்கள், 3 ப்ளவுஸ், 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுஸ் போட்டு கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுவாங்க. பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், தென் ஜர்தோசி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ப்ளவுசஸும் போட்டு நம்மளோட கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்மளோட லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கிருஷ்ணவேணி அவங்களோட ஃபைல்ஸ், ரெக்கார்ட்ஸ், அவங்களோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் June 26 ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.